Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க டேட்டா அப்படின டாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த டேட்டா டாப்ல பார்த்தோம் அப்படினா get external data group இருக்கு, then connections அப்படிங்கற group இருக்கு, so short and filter அப்படிங்கற group, then data tools outline. சோ இந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து டேட்டாஸ்க்கு ரிலேட்டடா தான் இருக்கு, ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம எக்ஸல்ல மெயின்टेन பண்ற டேட்டாஸ் பார்த்தோம் அப்படினா so only text based டாக்குமெண்டா இருக்கலாம், ஓகேங்களா? சோ இப்போ வந்து இப்போ நான் டைப் பண்றேன்னா எவ்வளவு டேட்டாஸ் இந்த மாதிரி என்னால டைப் பண்ண முடியும். இதுவே பார்த்தோம் அப்படின்னா சோ வேர்ல்ட்ல இருக்க டாக்குமெண்ட்டை நான் வந்து எக்ஸலுக்கு இம்போர்ட் பண்ணலாம், இல்ல ஆக்சஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கிறத நான் வந்து எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி வந்து எக்ஸல்ல இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்க்க போறோம். சோ அதை வச்சு நம்ம டைப் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகிற குரூப் தான் பார்த்தோம் அப்படின்னா கெட் டேட்டா எக்ஸ்டர்னல் அப்படின்றது, ஓகேங்களா? சோ இதுல மொத்தம் 3 ways நம்ம வந்து டேட்டாஸை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஆக்சஸ் அப்படின்றது. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ எக்ஸலை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆக்சஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்சஸ் அப்படின்றது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃப்ரீ டேட்டா பேஸ் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியும், அதை வச்சு நம்மளால எவ்வளோ பெரிய ப்ராசஸ் வேணாலும் செய்ய முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே இருக்க டேட்டாஸை இப்போ நான் எக்ஸலுக்கு இம்போர்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த குரூப்ல இருக்க ஃப்ரம் ஆக்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆக்சஸ் ஃபைல் எங்க இருக்கோ, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைலை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ல எனக்கு டேட்டா பேஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி இதை நான் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. உங்களுக்கு எதுனா வேணுமோ நீங்க அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ முதல்ல ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகும்போது எந்த செல்ல இருக்கு அப்படின்னு எனக்கு பிளேஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பிஃபோர் A1 செல்ல பிளேஸ் பண்ணதுனால எனக்கு அங்கே வந்து இல்லை உங்களுக்கு வேண்டாம் இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் கர்சரை எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங் இங்கேருந்தே கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ இப்போ வரப்போகிற டேட்டா வந்து எனக்கு டேபிளாக வரணுமா இல்லை பிவோட் டேபிளாக வரணுமா இல்லை வந்து பிவோட்லேயே சார்ட்டாக வரணுமா அப்படின்றது தான். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த ஷீட்டில் வரணும் எந்த ரேஞ்சில் வரணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஷீட்டில் வரணுமா இல்லை புதுசாக ஒரு ஷீட்டில் வரணுமானா நம்ம இந்த இடத்துல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கரண்ட் ஷீட்லேயே வர சொல்லிடுறேன். ஸோ தென் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு இப்போ ஓகேன்னு தந்துடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்க டேட்டாஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல இப்போ எனக்கு இம்போர்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் நம்ம என்ன அங்கே வந்து ஹெட்டிங்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னால் ஆக்சஸில் இருக்க டேட்டாவை இம்போர்ட் பண்ணி என்னால் ரீக்ரியேட் பண்ணிக்கவும் முடியும், எக்ஸலை மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும், ஓகேங்களா? தென் அடுத்த வே பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேட்டாவில் ஃப்ரம் வெப் அப்படின்றது. ஸோ ஆன்லைனில் யாராவது அனுப்புகிற டேட்டாஸை இல்லை வந்து நீங்கள் வெப்சைட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் வே. தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்றது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது, நோட் பேடில் இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை எப்படி நான் எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள் சாம்பிள் 3 அப்படின்ற டாக்குமெண்ட் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேற ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூஸ் த ஃபைல் டைப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்கணுமா இல்லை வந்து டெலிமிட்டடாக இருக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ டெலிமிட்டட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெலிமிட்டட் கொடுத்துட்டு தென் வந்து நான் சூஸ் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இப்போ பாருங்க எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பிளெயினாக இருக்க டெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ரோஸ் அண்ட் காலர்ஸ்குள்ளே இன்சர்ட் ஆகணும். ஸோ அப்படி ஆகும்போது எப்படி இதை நம்ம இன்சர்ட் பண்ணலாம்? ஒன்று டேப்ஸாக இருந்ததுன்னா, ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் தான் டேப்னு சொல்லுவோம். ஸோ டேபாக இருந்ததுன்னா இல்லை நிறைய செமிகோலன்ஸாக இருக்குது அப்போ அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாம்னா செமிகோலன் சூஸ் பண்ணிக்கலாம். தென் கம்மா இருந்ததுன்னா இல்லை ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதர்ஸ் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணி இங்கே நம்ம என்டர் பண்ண மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் ஒரு இடத்துலலாம் எனக்கு தெரியணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த அதர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் சூஸ் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் வருதுங்களா, அந்த ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு வந்து இப்போ செப்பரேட் ஆயிடுச்சு. இல்லை இது வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேக் வந்துட்டு இன்னும் ஸோ ஃபிக்ஸ்டு வித் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு வித்துன்னு கொடுத்துட்டு தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? டெலிமிட்டட் அப்படின்றதுனா அது சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுவே இந்த ஃபிக்ஸ்டு வித் இருந்ததுன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெலிமிட்டட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு தரேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எதை டிபெண்ட் ஆகி எனக்கு எல்லாம் செப்பரேட் ஆகணும்னா இந்த ரோஸ்
ரோஸ் வந்து ஸ்பேஸ் டிபெண்ட் ஆகி தான் எனக்கு ஆகணும். ஸோ ஸ்பேஸை சூஸ் பண்ணிட்டு தென் வந்து நெக்ஸ்ட்னு தரேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க டெக்ஸ்டா வரணுமா இல்லை டேட்டா வரணுமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஜென்ரல்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு தரேன். ஸோ பாருங்க இந்த டேட்டாஸ் எனக்கு எதுல இருந்து வரணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் ஷீட் 2ல எடுத்துக்கிறேன். ஸோ ஷீட் 2ல கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு தந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோட ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் டாக்குமெண்ட் என்னோட எக்ஸல் ஷீட்ல ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் டாக்குமெண்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ணவும் முடியும். ஸோ அடுத்த வே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சர்வர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஆக்சஸ் அப்படிங்கறத மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்களோ அதே மாதிரி ஏகப்பட்ட சர்வர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சர்வர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்மளால எக்ஸல்ல ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா எஸ்கியூ சர்வர் அப்படின்னு இருக்கு, XML அப்படின்னு இருக்கு, ஸோ மைக்ரோசாஃப்ட் கொரி அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வர் ரிலேட்டட் ஆனதுதான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்வரோட நேமும் அதோட பாஸ்வேர்ட் யூசர் நேம் இதெல்லாம் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இது இருந்ததுன்னா உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி அந்த சர்வர்ல இருந்து நம்மளால இம்போர்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட எந்த சர்வர் கனெக்ஷன் இல்லாததுனால நம்ம வந்து இந்த 3 வேலை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க பாஸ்வேர்டோ இல்லை யூசர் நேமோ போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஷீட் கனெக்ஷன் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம இதை பார்த்துட்டு இங்க இருந்துமே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க வேற ஒரு எக்ஸிஸ்ட் கனெக்ஷனை நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெஃப்ரெஷ் அப்படின்றது. ஸோ பேஜஸ் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பிஃபோர் சேவ் பண்ணிட்டு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டேட்டா பேஸ்க்கு கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு குரூப்பையும் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் ரிலேட்டடாக நமக்கு இங்கே இருக்கிறது. ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்க ஷார்ட் அண்ட் ஃபில்டரை கிளிக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சில டேட்டாஸை ஸோ இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு சில டேட்டாஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் மாதிரி நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நேம் அப்படின்றது தென் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் 1 மார்க்னு வச்சுக்கலாம். தென் வந்து சப்ஜெக்ட் 2 மார்க்னு வச்சுக்கலாம். தென் சப் 3. ஸோ இப்போ வந்து ஒரு 3 லெவலில் சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏதாவது சில ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு சில மார்க்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோன்னா ஸோ இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோம் டேப்ல எடிட்டிங் அப்படின்ற குரூப்லேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? சேம் அதே டூல் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேட்டா அப்படின்றதுல இருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் அப்ளை பண்றது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து டேபிளில் அதாவது ஹோம்ல இருக்க ஸ்டைல்ஸ்ல நம்ம ஃபார்மட் டேபிள்னு யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து பர்டிகுலரா எனக்கு ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படிங்கும் போது நம்ம இந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க என்கிட்ட ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்டூடெண்ட்ல எனக்கு இந்த விக்கி அப்படின்ற எங்களோட டீடைல் மட்டும் தான் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் விக்கியை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இப்போ ஓகேன்னு தரேன். இப்போ பாருங்க அவரோட டீடைல்ஸ் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷார்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ A to Zன்னு கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு ஏலேருந்து எனக்கு Z வரைக்கும் எனக்கு ஆர்டர் ஆயிடும். இதே வந்து Z to A அப்படின்னு கிளிக் பண்ணால் ஸோ எனக்கு ரிவர்ஸில் ஆர்டர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபில்டர் தான் நம்ம நார்மலாக பண்ணுறது தான். ஸோ இன்னொரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மேட்ஸ் செல் ஐகான்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளால ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இதுக்கு சில ஃபார்மேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கொடுத்துட்டு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
செல் ஐகான்ஸ் நாம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல் ஐகான்ஸ் டிபெண்ட் பண்ணி எனக்கு இது வந்து இம்போர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ சில செல்ஸ்க்கு மட்டும் வந்து நான் வந்து செல் கலர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ சில கலர்ஸ் நம்ம ஷேட்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தென் இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ டேட்டா டேப்க்கு போயிட்டு இப்போ போய் நம்ம ஷார்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் டேட்டாவே சூஸ் பண்ணல, அதுவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டாவை செலக்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதை நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நேமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேம் அப்படின்ற காலம் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் எதை டிபெண்ட் பண்ணி செய்ய போகிறீங்க. ஸோ நான் வந்து செல் கலர் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி செய்ய போகிறேன். ஓகேங்களா. ஸோ செல் கலரில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி பர்பிள் கலர் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அது டிஃபால்ட்டாகவே டாப்பில் தான் இருக்குது. அதை நான் வந்து ஆன் பாட்டமில் வர சொல்கிறேன். ஸோ இப்போ ஓகேன்னு தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேம் அப்படின்ற காலமில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருந்த அந்த செல் கலர் நான் வந்து பாட்டமில் சேஞ்ச் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து டவுனில் வந்திருக்கு. ஓகேங்களா. தென் அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப்ஜெக்ட் 1 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா செல் கலர் டிபெண்ட் பண்ணி செஞ்சாச்சு. ஓகேங்களா. ஸோ வேல்யூ டிபெண்ட் பண்ணி நம்மளும் செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா செல் ஐகான் டிபெண்ட் பண்ணி. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 2 ஐகான் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஒன்று, க்ரீன் ஒன்று. ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே இருக்க இந்த எல்லோ கலரை இப்போ வந்து நான் பாட்டமில் வர வைக்க போகிறேன். ஸோ 52 அப்படின்றது எனக்கு இங்கே எல்லோ கலராக இருக்குங்களா. இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஆன் பாட்டம்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகேன்னு தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் டேட்டாவே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஃபாண்ட் கலர் டிபெண்ட் பண்ணி செய்கிறது. ஸோ என்ன கலர் ஃபாண்ட் கலர் வேணுமோ நீங்கள் இந்த ஃபாண்ட் கலரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செல்ஸில் இருக்கிறதுக்கு நான் சில ஃபாண்ட் கலர்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ போய் நம்ம டேட்டா டேப்ல இருக்கிறத ஷார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபாண்ட் கலர் நமக்கு எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ சப்ஜெக்ட் 2 அப்படின்றதுல இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் 2வை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் ஆன் எதை டிபெண்ட் பண்ணி ஷார்ட் ஆகணும்னா ஸோ ஃபாண்ட் கலரை டிபெண்ட் பண்ணி ஷார்ட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது ஸோ க்ரீன் கலர் அப்படின்றது. ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு க்ரீன் வந்து எனக்கு இன்டர் பிட்வீனில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஆன் டாப்பில் வர சொல்கிறேன். இப்போ ஓகேன்னு தரேன். ஸோ இப்போ எனக்கு இது டாப்பில் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செல்லில் இருக்க கலர்ஸ் தென் ஷேட் ஐகான்ஸ் இதை வச்சு நம்மளால ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது எனக்கு திரும்ப அப்ளை ஆகணும் அப்படின்னா நான் அப்ளை அப்படின்றத கொடுக்கணும். ஓகேங்களா. தென் எனக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்க நான் கிளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்ற குரூப்பில் இருக்கிற டூல்ஸ். ஸோ நீங்களும் ஒரு டேட்டாவை எக்ஸ்டர்னல்லேருந்து இம்போர்ட் பண்ணி பாருங்கள். தென் வந்து ஷார்ட்டிங் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாவை அசைன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.